வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 13/4/2026 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:58 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:11 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இன்றைய விசேஷம் ஏகாதசி சுப முகூர்த்த நாள். இன்று நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் காலை 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரை சுக்கிர ஓரை. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்க, புதிய ஆடை ஆபரணம் அணிய மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்க, அனைத்து விதமான சுபகாரியங்களும் தொடங்க, வீடு வண்டி வாகனங்கள் வாங்க உகந்த நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் மதியம் 2 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:22 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். இன்றைய திதி இன்று இரவு 10:26 மணி வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மதியம் 1:22 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நீல நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று வீடு கட்ட எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். கடகம்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நாள். மனக்குழப்பங்கள் தீரும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கன்னி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் உழைப்பு அதிகமாகும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றம் ஏற்படும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். தனுசு
தனுசு ராசி போராடும் நட்சத்திரம். இன்று புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். கும்பம். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மீனம். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணிமாற்றம் ஏற்படும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். 13/4/2026 திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இன்று சந்திரனுக்குரிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கடக ராசிக்காரர்கள் வில்வமரம் விருட்சமாக இருக்கும் ஆலயத்திற்கு சென்று 5 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். புணர்ப்பு தோஷம், சந்திர தோஷம் நிவர்த்தியாகும். தெளிவான முடிவு எடுக்க முடியும். இன்றைய மந்திரம் சிவ மந்திரம். பொதுவாக ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றால் எதையும் சாதிக்கும் தைரியம் மனோசக்தியும் இருக்கும். அதே சமயம் சந்திரன் பலம் இழந்தால் அவர்கள் எதற்கெடுத்தாலும் பயப்படுவார்கள். நெகட்டிவாக பேசுவார்கள். அதிகம் குழம்புவார்கள். தேவையில்லாமல் கவலைப்படுவார்கள். அவர்களின் மனபயமே பல நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மனோசக்தி பெற்று தைரியமாக பாசிட்டிவாக செயல்பட வைக்கும் ஒரு அருமையான மந்திரம் உள்ளது. அதை இனி பார்ப்போம். விதியை வெல்லும் சிவ மந்திரம். ஓம் கைலாச வாசாய கங்காதராய அம்பிகா நாதாய மகேஸ்வராய ஓம் நமக சிவாய நமக. இந்த மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் மனம் பலப்படும். உற்சாகமாக செயல்படுவீர்கள்.